ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது தெரியாதனமா ஒரு செத்து போனவனோட மேரேஜ் இன்விடேஷனை இவன் எடுத்துடுறான். அவன் அந்த இன்விடேஷன் எடுத்த உடனே அங்க சுத்தி இருக்கவங்களாம் அவங்க கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா தம்பி, கோஸ்ட் மேரேஜுக்கு நீ தான் செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்ல, கோஸ்ட் மேரேஜா அப்படின்னா அதாடா அம்பி, என் பேரன் கல்யாணம் ஆகாம சின்ன வயசுல இறந்து போயிட்டான். அவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தான், நீயா வந்து மாட்டிக்கிட்ட. ஐய பாட்டி, என்ன ஒரு செத்து போனவனை போய் என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு பையன் பாட்டி, நானும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணலாம்டா அம்பி அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் அவன் வீட்டுல குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அமானுஷமா இருக்கதை உணர்றான். அந்த நேரமா பார்த்து இவன் போட்டு அந்த சோப்பு கீழே விழ அதை வெளியே போய் எடுக்க பயந்த இவன் தன் காலையிலே எடுக்கிறான். அப்ப சடனா பார்த்தா அந்த செத்து போன பையன் முன்னாடி வந்து நிக்க, டேய் என்னடா இது கண்டராவி, யாரடா நீ அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அந்த ஆவி, இங்க பாரு, நானும் இதை ஆசைப்பட்டுலாம் பண்ணல, பட் நீ என்ன கல்யாணம் பண்ணல அப்படின்னா என் ஆவி சாந்தியே அடையாது. சோ கோஸ்ட் மேரேஜ் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் பண்ண முடியாது போடா அப்படின்னு அந்த பேயவே ரொம்ப கேவலமா திட்டிடுறான்.